மனித நாகரிகத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அதே சமயம் மனித இனத்தையே கொத்தோடு அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம், அணு ஆயுதம். இந்த அணு ஆயுதம் உலகை எப்படி மாற்றியது? இரண்டாம் உலகப் போரில் இந்த அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் ஏன் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படே இல்லை? ரஷ்யா இப்போ எந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலேருந்து வெளியால போச்சு? இப்போ அமெரிக்காவினுடைய பயமாக இருக்கக்கூடிய ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கதான்ற வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னுக்கும் இருக்கிற ஒரே கேள்வி அணு ஆயுதம். இந்த அணு ஆயுதம் எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த அணு ஆயுதம் எப்படி பரிசோதிக்கப்பட்டது? இந்த அணு ஆயுதத்துக்கு பின்னுக்கு இருக்கிற அரசியல் என்ன? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அணு ஆயுதம் முதல்ல அமெரிக்கா தயாரிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்ச ஒரு மனிதன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த E=mc². இந்த தியரி தான் பின்னாட்களில் அணு ஆயுதம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாமல் 1939 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்போ இருந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்ததுண்டா, ஜெர்மன் அணு ஆயுதத்தை உருவாக்க போவதுண்டும், ஜெர்மன் அணுவை பயன்படுத்தி ஒரு மிக பெரும் அழிவுக்கான ஆயுதத்தை உருவாக்க போவதுண்டும் அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த லெட்டர் தான் பின்னாட்களில் அணு ஆயுதத்தை உருவாக்க ஒரு மிக பெரும் காரணமாக அமைந்தது. ஜெர்மன் இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை உருவாக்க போவதுன்ற தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகு அவசரமாக அமெரிக்காவினுடைய பல விஞ்ஞானிகளை கூட்டி ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. அதுதான் மேன்ஹாட்டன் திட்டம். இந்த மேன்ஹாட்டன் திட்டத்தை பற்றியும் ஓப்பன்ஹைமரை பற்றியும் பல பேருக்கு இன்றைக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஓப்பன்ஹைமர் இந்த அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு முன்னரும், இந்த மேன்ஹாட்டன் திட்டம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னரும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த அரசியல் நமக்கு தெரியாது. உண்மை என்னண்டா, அணு ஆயுதத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை உருவாக்கும் திட்டத்தில் அவர்கள் இருந்தனர். அதுதான் ஹைட்ரஜன் பாம். இந்த ஹைட்ரஜன் பாம் அணு ஆயுதத்தை விட 100 மடங்கு பவர் அதிகமான உண்டாக இருந்தது. அப்படி இருந்தும் அவங்க அணு ஆயுதத்தை உருவாக்கினாங்க. அந்த அணு ஆயுதத்தின் மூலமாக உலகில் மிகப்பெரிய நாசகர செயற்பாட்டொன்றை இந்த அமெரிக்கா மேற்கொண்டது. 1939 ஐன்ஸ்டீன் எழுதின இந்த கடிதத்துக்கு பிறகு மேன்ஹாட்டன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மேன்ஹாட்டன் திட்டத்தினுடைய தலைவராக ராபர்ட் ஓப்பன்ஹைமரை நியமித்தாங்க. இந்த ராபர்ட் ஓப்பன்ஹைமர் என்றவர் அப்போ அமெரிக்காவில் இருந்த மிகப்பெரிய மற்றும் மிக சிறந்த ஒரு அணு தொழில்நுட்ப விஞ்ஞானி. அமெரிக்காவினுடைய லாஸ் ஆல்மேஸ் பகுதியில் ஒரு ரகசிய நகரமே உருவாக்கப்பட்டது. அந்த அணு ஆயுதத்தை பரிசோதிப்பதற்காகவும் அந்த அணு ஆயுதத்தில் வேலை செய்த விஞ்ஞானிகளின் குடும்பத்தை கொண்டு வந்து குடியிருத்துறதுக்காகவும் அந்த லாஸ் ஆல்மேஸ்ல ஒரு மிகப்பெரிய மற்றும் ரகசியமான ஒரு நகரம் உருவாக்கப்பட்டது. அந்த நகரத்தை பற்றியும் அந்த நகரத்துக்கு பின்னுக்கு நடந்த விஷயங்களை பற்றியும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த நகரத்தை உருவாக்குனதனுடைய முக்கிய நோக்கமாக காணப்பட்டது அந்த அணு ஆயுத திட்டத்தில், அதாவது மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்ச அனைத்து விஞ்ஞானிகளையும் அவங்களுடைய குடும்பத்தோட கொண்டு வந்து அங்கே இருத்தணும். அங்கே இருந்து எந்த விஞ்ஞானிகளும் வெளியால போகலாது. அந்த விஞ்ஞானிகளுடைய குடும்பம் வாழ்றதுக்காக வீடுகள், அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம், அவங்க ஷாப்பிங் பண்றதுக்காக ஷாப்பிங் மால், இது மட்டும் இல்லாமல் ஒரு முழு நகரத்தையே அங்கே உருவாக்கி வச்சாங்க. ஏனென்றா ஜெர்மனுடைய உளவாளிகள் அங்கே உள்ள வரக்கூடாதுன்றதுக்காகவும், அமெரிக்கா என்ன செய்தன்றது ஜெர்மனுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகவும், வெளி உலகத்துக்கு இந்த அணு ஆயுத ப்ராஜெக்டை பற்றியோ அல்லது இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டை பற்றியோ வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்றதுனால அவ்வளவு ரகசியமாக அந்த வேலைகள் செய்யப்பட்டது. அந்த நகரத்தில் இருந்து யாரும் வெளியால போகலாது. அந்த நகரத்தை சுற்றி இராணுவ அணிவகுப்புகள், இராணுவ தடை முகாம்கள், இதெல்லாத்தையும் தாண்டி அந்த நகரத்தை விட்டு ஒரு விஞ்ஞானி வெளியால போகணும்ன்றது மிக கடினமாக இருந்தது. விஞ்ஞானிகளை கூண்டில் அடைத்து அந்த ப்ராஜெக்ட் செய்யப்பட்டது. சரிப்பா, 2ஆம் உலகப் போர்ல கண்டுபிடிச்ச அணு ஆயுதத்தை பற்றியோ 2ஆம் உலகப் போர்ல போட்ட அணு ஆயுதத்தை பற்றியோ இப்ப நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு என்னட்ட கேட்டா, காரணம் என்னண்டா, ஈரான் மேல அமெரிக்கா இப்ப போர் தொடுக்கிறதுக்கும் அல்லது ஈரானை அமெரிக்கா வளைச்சு போடுறதுக்கும் காரணமா அமைகிறது ஈரான் அணு பரிசோதனை செய்தண்டும் அணு ஆயுதங்களை உருவாக்குற வல்லமையை கொண்டிருக்கும் என்றுதான் அமெரிக்கா இப்ப ஈரான் மேல போர் தொடுக்குது. அமெரிக்கா ஒப்பந்தம் மேற்கொள்றதுக்கு காரணமாக அமைகிறதும் அதுதான். அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த கேள்வியாகவும் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த பயமாகவும் இருக்கிறது இந்த அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்க கூடாது. அப்படி இருக்கிறப்போ அமெரிக்கா ஏன் இந்த அணு ஆயுதத்தை உருவாக்கிச்சு? இதுதான் அடுத்த கேள்வி. அப்போ அமெரிக்காவுக்கு இருந்த பயம் என்னண்டா, ஜெர்மன் ஒரு சூப்பர் சோல்ஜரை உருவாக்குறதுக்காகவும்
சூப்பர் சோல்ஜர்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் இந்த மாதிரியான சூப்பர் சோல்ஜர்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அப்படி இருக்கிறப்போ சோல்ஜர்ஸை வலுப்படுத்திட்டாங்க அல்லது சோல்ஜர்ஸை பலப்படுத்திட்டாங்க என்ற ஒரு தகவல் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு பிறகு, அதே மாதிரி ஜெர்மனி இந்த மாதிரி அணுவை பயன்படுத்தி ஒரு ஆயுதத்தை உருவாக்க போறாங்கன்னு அமெரிக்காவுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு அமெரிக்கா எடுத்த முடிவுதான் அணு ஆயுதத்தை அல்லது அதை விட மிக சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உருவாக்கணும் என்று. அந்த ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் போன நபர் தான் ஓப்பன்ஹைமர். அப்போ ஓப்பன்ஹைமர்ட்ட இருந்த திட்டம் என்னென்னா, 2 கனமான அணுக்களை ஒன்றோடொன்று மோத வைக்க, அந்த அணுக்கள் மோதுறதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அழிவு கிடைக்கும், மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும், மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். இந்த ஆற்றலையும் இந்த சக்தியையும் நாங்கள் ஒரு பாமாகவோ அல்லது அழிவுக்கான ஆயுதமாகவோ உருவாக்க முடியும்ன்றது அப்போ அவர்கிட்ட இருந்த திட்டம். அதனால் அமெரிக்கா ஓப்பன்ஹைமரை இந்த ப்ராஜெக்டுக்கு தேர்ந்தெடுத்தது. ஓப்பன்ஹைமர் மூலமாக பல விஞ்ஞானிகளை கொண்டு வந்து அந்த நகரத்துக்குள்ளே குடியிருத்துச்சு. அதனால் ஓப்பன்ஹைமர் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணார். அணு ஆயுதம் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்க ஆரம்பித்தார். 6 வருஷம் கழிச்சு 1945 ஜூலை 16 முதல்ல அணு பரிசோதனை செய்யப்பட்டது. அணு ஆயுதத்துக்கான முதல் பரிசோதனை அங்கே தான் செய்யப்பட்டது. வெற்றிகரமாக நடந்தேறிய அந்த பரிசோதனையில் அணு எப்படி வெடிக்கும், அந்த அணு ஆயுதம் என்ன விளைவுகளை தருமன்றதை அன்றைக்கு ஓப்பன்ஹைமர் தெரிஞ்சு கொண்டார். இந்த முதல் பரிசோதனைக்கு பிறகு அடுத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட இடம் ஜப்பான். ஜப்பானுடைய ஹிரோஷிமா நாகசாகி மீது தான் அடுத்த அணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. முதலாவது பரிசோதனையில் கண்ட அழிவை அப்போ ஓப்பன்ஹைமர் நினைச்சிருந்தா இந்த ஆயுதத்தை நிப்பாட்டியிருக்க முடியும் என்று பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் ஓப்பன்ஹைமரை அந்த ப்ரொஜெக்டை நிப்பாட்டவும் முடியல. இந்த ப்ரொஜெக்டில் இந்த கிடைச்ச வெற்றியை அவங்க ருசிக்காமல் இருக்கவும் விரும்பல. அதனால் 1945 ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா மீது லிட்டில் பாய் எனப்படக்கூடிய அணுகுண்டு வீசப்பட்டது. அதற்கு பின் ஆகஸ்ட் 9 நாகசாகி மீது ஃபேட் பாய். இந்த 2 அணுகுண்டுகளும் உலகில் பாவிக்கப்பட்ட முதலும் கடைசியுமான அணுகுண்டுகள். ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் அணுகுண்டை நினைச்சு பயப்படுறதுக்கான காரணமும் அதுதான். ஏனெண்டா அந்த அழிவு உலக வரலாற்றில் எவராலும் மறக்க முடியாத ஒரு அழிவு. 1945 அணுகுண்டு போடப்பட்டதுக்கு பிறகு இந்த உலக போர்ன்றது முடிவடைஞ்சது. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிச்சது. அதுதான் கோல்டு வார். இந்த கோல்டு வாரில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறதும், விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறதும், விண்வெளிக்கு செயற்கைக்கோளை அனுப்புறதும் என்று பல போட்டிகளில் ஈடுபட்டாங்க. இந்த ஸ்பேஸ் வாரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டைம் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்க. ஓகே, பேக் டு கண்டென்ட். இப்போ என்ன விஷயம் வேண்டா, அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இந்த கோல்டு வாரில் நடந்தேறிய விஷயங்கள்ன்றது தான் உலகத்தை இன்றைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. நீங்கள் நம்புறீங்களா? அமெரிக்கா ரஷ்யா மீது போர் தொடுத்தாலோ அல்லது உலக நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு ரஷ்யா மீது அணுகுண்டை தாக்கினாலோ, ரஷ்யாவினுடைய பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கி இருக்கும் அணுகுண்டுகள் ரஷ்யாவில் எவரும் இல்லையென்றா அந்த அணுகுண்டுகள் தானா செயற்பட்டு உலகத்தில் பல நாடுகளை அழித்தொழியும் வல்லமையை கொண்டிருக்கு. ஒருவேளை ரஷ்யா மீது ஏதாவது ஒரு நாடு அணுகுண்டை வீசிச்சென்றா ரஷ்யாவினுடைய அந்த அணுகுண்டுகள் தானா செயற்படக்கூடிய அணுகுண்டுகள் காற்றில் இருக்கக்கூடிய ரேடியேஷனை டிடெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு மெசேஜை ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பும். அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகி அதுக்கு ரிப்ளை வந்துண்டா அந்த அணுகுண்டுகள் செயற்படுறதை நிறுத்திடும். அல்லது அந்த ரிப்ளை எதுவுமே விரையலண்டா அந்த அணுகுண்டுகள் தானாக செயற்பட்டு ரஷ்யா யாரையெல்லாம் தங்களுக்கு எதிரியாக நினைக்குதோ, எந்த நாடுகளுக்கு மேலெல்லாம் அணுகுண்டு போடணும்னு செட் பண்ணி வச்சிருக்கோ அந்த நாடுகள் மீது அணுகுண்டுகள் வீசப்படும். ரஷ்யா மேலே யாராவது குண்டு போட்டால் உலகம் அழிகிறது உறுதி. அதனால தான் அமெரிக்கா முதற்கொண்டு மற்ற நாடுகளும் ரஷ்யாவை தாக்குறதுலையோ அல்லது ரஷ்யா மீது அணுகுண்டுகளை வீசுறதுலையோ அல்லது ரஷ்யா இந்த அணுகுண்டு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினதையோ இவ்வளவு பயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. கோல்டு வார் காலத்தில் போட்டி போட்டு அணுகுண்டுகள் உருவாக்கப்பட்டது. இந்தியா முதற்கொண்டு அந்த போட்டியில் இடம்பெற்றது. இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா அண்டு அனைத்து நாடுகளும் எந்த நாடுகள்லாம் வல்லரசு நாடுகளாக தெரியுதோ, எந்த நாடுகள்லாம் தங்களை வல்லரசு நாடுகளாக காட்டிக்கொள்ளணும்னு நினைக்குதோ அனைத்து நாடுகளும் அணுகுண்டுகளை உருவாக்கும் போட்டியில் இறங்கிச்சு, அணுகுண்டுகளை உற்பத்தி செய்தும் வச்சுது. இந்த கோல்டு வாரில் இப்படி அணு ஆயுதங்களையும் அணு பரிசோதனையும் இந்த நாடுகள் போட்டி போட்டு நடத்தி கொண்டிருக்கீங்க. அதுக்கு பிறகு இந்த உலக நாடுகள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தது. 1968 NPT எனப்படக்கூடிய முதலாவது ஒப்பந்தம். அணு ஆயுதங்கள் மற்ற நாடுகள் உருவாக்கக்கூடாது என்றும் இந்த அணு ஆயுதங்கள் வேற நாடுகளுக்கு பரவக்கூடாது என்றும் இந்த வல்லரசு நாடுகள் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டது.
NPT ஒப்பந்தம். ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஸ்டார்ட் எனப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டது. இந்த ஒப்பந்தம் என்னத்தை பற்றி சொல்லுதுண்டா, ரஷ்யாவும் அமெரிக்காவும் இப்ப வரைக்கும் என்னென்ன வார்ஹெட்ஸை உருவாக்கி வச்சிருக்கோ, அதாவது அணு ஆயுதங்களை உருவாக்கி வச்சிருக்கோ, அதோட அதை நிப்பாட்டி கொள்ளணும். இனி எந்த அணு ஆயுதங்களும் உருவாக்கக்கூடாது அல்லது இருக்கிற அணு ஆயுதங்களை குறைக்கும். இதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கமா இருந்தது. 2010 நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி என்னக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினுடைய பிரகாரம் 1550 அணுகுண்டுகளுக்கு மேல ரஷ்யாவும் அமெரிக்காவும் வச்சிருக்க கூடாதுன்றதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய விதி. ஆனா இப்ப உலகம் முழுக்க ஏன் பயந்து கொண்டிருக்கு? அமெரிக்கா ரஷ்யாவுடைய காலில் ஏன் விழுந்து கிடக்கு? சீனாவை என்னத்துக்கு ரஷ்யாவோட கதைக்கிறதுக்கு அமெரிக்கா கூப்பிடுதுன்னு கேட்டா, 2010 மேற்கொள்ளப்பட்ட இந்த நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா தற்காலிகமாக விலகிக் கொள்வதாக அறிவித்தது. ஒருவேளை இந்த ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா விலகி கொண்டா ரஷ்யா எண்ணிக்கை இல்லாத அணுகுண்டுகளை உருவாக்க முடியும். ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு முன்னுக்கே ரஷ்யா அமெரிக்காவோட பல அணுகுண்டுகளை உருவாக்கி வச்சிருக்கண்டும். ரஷ்யா நினைச்சா இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அணுகுண்டுகளை வெறும் ஒரு நிமிடத்துல ஏவ முடியும் என்றும் இந்த உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா இப்ப வெளியேறிச்சண்டா இனி ரஷ்யா எத்தனை அணுகுண்டுகள் உருவாக்குதுன்றதும் எத்தனை அணுகுண்டுகளை தயாரிக்குதுன்றதும் இந்த உலகத்துக்கு தெரிய போறதும் இல்லை. அது எண்ணிக்கையற்றதாகவும் மாறி நிற்கும். இதுதான் அமெரிக்காவுக்கு இப்ப இருக்கிற பயம். அதையும் தாண்டி ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த நட்புன்றது அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்தி கொண்டேதான் இருக்கு. ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்கினாலோ அல்லது ரஷ்யாவை வேறு ஏதாவது நாடுகள் தாக்கினாலோ உலக அழிவுன்றது உறுதி. ரஷ்யா மீது வேறு ஏதாவது நாடு அணுகுண்டுகளை போட்டா உலகம் அழிவது உறுதி. அறிவியல் என்பது மனிதர்களை மேம்படுத்துறதுக்காகவும் மக்களை வழிப்படுத்துறதுக்காகவும் பயன்பட்டா சந்தோஷம். ஆனா அதே அறிவியல் மக்களை அழிப்பதற்காகவும் உலகத்தை அழிப்பதற்காகவும் பயன்பட்டா நாங்கள்லாம் என்ன செய்ய இயலும்? ஒருவேளை இந்த உலகம் அமெரிக்காவாலேயோ அல்லது ரஷ்யாவாலேயோ தான் அழிய போகுதான்ற கேள்வி இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ள இருக்கு. இனி என்ன நடக்க போகுது? இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில என்ன நடக்க போகுது? ஒருவேளை ஈரானும் அமெரிக்காவும் ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டா இந்த போர்ன்றது நிறுத்தி வைக்கப்படுமா அல்லது இந்த முறுகல் நிப்பாட்டப்படுமா? இதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது IBC தமிழ், நான் உங்கள் அறிவு.